மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். என் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகத் தயார், ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. கடந்த காலங்களில் 8 முறை ராணுவ வீரர்களை பதவிகளுக்கு நியமிக்க வாக்களித்ததாக தனது கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் கூறியது நிரூபிக்கப்பட்டால் தனது நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகத் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவருக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி கட்சியால் எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஸ்ரீதரன் முதல் முறையாக இவ்வாறு வாக்களிக்கவில்லை என்றும், ஆனால் முன்னர் 8 சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் சுமந்திரன் குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயற்குழு இந்த விஷயம் குறித்து ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பியதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இதன் விளைவாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு ராசமாணிக்கம் சாணக்கியன் நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் தனது பதவியை பறித்த முடிவு நியாயமற்றது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் ஒரு தலைப்பட்சமாக முடிவுகளை எடுப்பதாகவும் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். கிவிலோயா திட்டம் பிழையானது, வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு. பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அழித்து உருவாக்கப்படும் கிவிலோயா திட்டம் பிழையானது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா சாலம்பை குளத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதராசாவினை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரஜா சக்தி என்ற ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் சந்தோஷமடைந்தோம். அதனூடாக குறித்த பிரதேசங்கள் முன்னேறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் குறித்த நிர்வாகத்தை மேற்கொள்கின்ற போது குறித்த கிராமத்தில் இயங்குகின்ற கிராம அபிவிருத்தி சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகளுடனோ கல்விமான்களுடனோ கலந்துரையாடப்படுவதில்லை. மாறாக கடந்த தேர்தலிலே தற்போதைய அரசாங்கத்திற்கு போஸ்டர் போன்ற வேலைகளை செய்தவர்களை பிரஜா சக்திக்கு தலைவர்களாக நியமித்து அவர்களுக்கு கீழே அவர்கள் விரும்புகின்ற பலரை உறுப்பினர்களாக நியமித்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக அது மாறியிருக்கின்றது. 75 வருட சாபக்கேடு என்று பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருப்பது அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு பேராபத்தாக அமையும். கிவிலோயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அழித்து உருவாக்கப்பட உள்ளது. குறிப்பாக சாம்பைக்குளம், பெரிய மடு அல்லது மடு ஆகியவை 2009க்கு பின்னரே காடுகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் குறித்த காடானது பல தசாப்தங்களுக்கு முன்னர் காடாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்ததாகும். இந்நிலையில் குறித்த திட்டத்திற்காக பழமையான 5000 ஏக்கர் உள்ள காட்டை அழிக்க உள்ளனர். பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் வேறு மாவட்டத்தில் வாழ்கின்ற பேரினவாத மக்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றம் செய்வதானது மிகப்பெரிய சதியாகும். குறித்த சதிக்காகவே 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காடுகளை அழித்து செய்கின்ற இந்த கிவிலோயா திட்டமானது ஒரு பிழையான திட்டமாகும். சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என சிந்திப்பவர்கள் இதற்கு எதிராகவே வழக்கு போட வேண்டுமே தவிர 100 வருடம் பழமையான மன்னார் புத்தளம் வீதியை மூடுவதற்கு வழக்கு போட்டு வெற்றியடைந்து அதனூடாக அதனை நியாயப்படுத்தி பேசுவது என்பது நியாயமானதன்று. கிவிலோயா திட்டம்தான் உண்மையான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாகும். தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழ்கின்ற
வவுனியா மாவட்டத்திலே அல்லது வன்னி மாவட்டத்திலே இவ்வாறு செய்வதானது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மேலும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தமிழ் தரப்பு எங்களை அழைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்திலே எங்கள் கட்சியும் பூரண ஆதரவை கட்டாயம் வழங்கும் என தெரிவித்துள்ளார். கொடூரமான பாலியல் செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட சிறுமிகள் எப்ஸ்டீன் ஆவண சர்ச்சையில் இலங்கை பற்றி கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சட்டத்தரணி உமாகரன் ராசையா. கொடூரமான யுத்தம் நடந்த இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தால் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என தெரிவித்த தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சட்டத்தரணி உமாகரன் ராசையா, கடந்த காலத்தில் நடைபெற்ற காணாமல் ஆக்கப்படுதல்களுக்கும் யுத்தத்தை மீண்டும் காரணமாக பார்க்க முடியாது என்றார். சர்வதேச ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள எப்ஸ்டீன் ஆவணங்கள் தொடர்பாக யாழ் ஊடக மையத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே உமாகரன் ராசையா இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவில் கரீபியன் தீவுகளில் 13 தொடக்கம் 16 வயதிற்குட்பட்ட சிறுமிகள் கடத்தப்பட்டு உலக தலைவர்கள் பலராலும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு இயற்கைக்கு முரணான விதத்தில் பாலியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நரபலி சம்பந்தமாகவும் பேசப்படுகின்றது. இந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை என்ற சொற்பதம் 188 இடங்களில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் எல்லாமே குற்றச் செயல்களுடன் தொடர்புடையது என்று எப்படி சொல்ல முடியாதோ அதே நேரம் தொடர்பில்லை என்றும் சொல்ல முடியாது. இது தொடர்பில் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1958 ஆண்டு முதல் தடவையாக அரசியல் குற்றமாக 2 பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்படுகின்றார்கள். இது முதல் தடவையாக அரசியல் குற்றமாகவும் காணாமல் ஆக்கப்படுதலாகவும் பார்க்கப்படுகின்றது. சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கை அரசியலில் 1958 தொடக்கம் 2026 ஆண்டு வரைக்கும் அதிகமாக காணாமல் ஆக்கப்படுதல் நடந்து வருகின்றது. எப்ஸ்டீன் ஆவணங்கள் உலக அரங்கில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றது. மிக கொடூரமான பாலியல் செயலுக்காக சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற சிறுவர்கள் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக அரசியல் சார்ந்த குற்றமாக மட்டும் வைத்து விசாரணை செய்ய முடியாது. 2009 இருந்து 2026 ஆண்டு வரை காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு என்ன நடந்தது என்று விசாரணையில் பாலியல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் இந்த அரசு விசாரணை செய்ததா என்ற கேள்வியை எழுப்புகின்றேன். அதிகம் பாதிக்கப்பட்ட தரப்பே தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி ஆகும். ஆகவே மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இந்த விசாரணையை செய்யும் பொறுப்பும் அவர்களுக்கு உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார். 23,000 பேர் காணவில்லை என்றும் காணாமல் போனோருக்கான அலுவலகம் கூறியுள்ளது. இங்கு சில தரவுகளின்படி இதில் 10% சிறுவர்களாக கருத முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் விஜித தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு ஜெனீவா செல்ல தயார். மாகாண சபை தேர்தலை இவ்வருடத்தில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அதனை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாகாண சபை தேர்தல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உட்பட தேசிய நல்லிணக்க பொறிமுறையின் பூரண விளக்கத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான சிறப்பு ராஜதந்திரிகள் குழு ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் குழு செல்ல உள்ளது. இதன்போது இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறைகள் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ஜெனீவா செல்வதற்கு முன்னர் நிறைவேற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது.
மறுபுறம் தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்தினால் வலியுறுத்தப்படும் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் செயற்பாடுகள் உற்சாகமானதாக இல்லை. பெரும்பாலும் இந்த தேர்தலை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்கவே அரசாங்கம் ஆர்வம் காட்டி வருகின்றது. தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை போன்ற காரணிகளின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளது. அத்துடன் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு பல கடிதங்களை அனுப்பியுள்ளதாகவும், ஆனால் இதுவரை ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ரீதியான தடைகள் குறித்து விளக்கம் கூறி ஜனாதிபதி செயலகத்திற்கு சுமார் 4 கடிதங்களை அனுப்பியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவால் எதுவும் செய்ய முடியாது என்பதுடன் தேர்தல் குறித்து முடிவு தற்பொழுது சட்ட திருத்தங்களை சார்ந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதற்கு அரசாங்க பிரதிநிதிகளை நியமிக்க இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. எதிர்க்கட்சி தனது 4 பிரதிநிதிகளாக ரஞ்சித் மத்தும பண்டார, மனோ கணேசன், நிசாம் காரியப்பர் மற்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோரை நியமித்துள்ளது. இருப்பினும் அரசாங்கம் இதுவரை தனது 12 பிரதிநிதிகளை பரிந்துரைக்க தவறியதால் தெரிவிக்குழு கூட முடியவில்லை. இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே மாகாண சபை தேர்தல் குறித்து ஜெனீவாவில் அரசாங்கம் தெளிவுபடுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வசிக்கும் 103 இலங்கை குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு. வெளிநாடுகளில் தற்பொழுது வசிக்கும் 103 குற்றவாளிகளை மீண்டும் அழைத்து வர இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் FU வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தேடப்படும் நபர்களில் 3 பேர் இந்த ஆண்டு ஏற்கனவே நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதே காலகட்டத்தில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தலைவர் பிரபாகரனின் திருமண விவகாரம். திருமாவளவன் தனது தவறான கருத்தை மீளப்பெற வேண்டும். காக்கா அண்ணா வலியுறுத்து. தலைவர் பிரபாகரனின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்துள்ள மதிப்புகளை சுக்குநூறாக்கியுள்ளது என தெரிவித்துள்ள புலிகளின் மூத்த போராளி காக்கா அண்ணா இந்த தவறான கருத்தை மீளப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். தலைவரின் திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் 14 பேரை தான் சுற்றுக் கொண்டதாக தன்னிடம் தெரிவித்தார் என திருமாவளவன் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகின்றார் என சினக்க வைக்கிறது. அவ்வாறாயின் 14 பேரின் சடலங்களை கடந்தா தனது வாழ்வை தலைவர் கட்டியமைத்தார். மேலும் நாட்டு பேச்சாளர் என்ற ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு, சமூகத்துடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசீலித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றது. மகள் ஒரு பட்டதாரி ஆவாள் என்ற கனவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரம்பு ஐயாவுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் பாலச்சந்திரன் என்ற தனது மகன் மாவீரர் என்ற நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் எமது இனத்திற்கு உதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் எவரையும் பகைக்காத போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது. தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்டார் தலைவர் என கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனம் நோக வைத்துள்ளது. அந்த வகையில் இத்தகைய தவறான தமது கருத்துக்களை திருமாவளவன் மீளப்பெற வேண்டும், அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. வெளிநாடுகளில் இருந்து 3 லட்சம் தமிழர்கள் விஜய்க்கு வாக்களிக்க தமிழகத்துக்கு வர தயார், செங்கோட்டையன் தெரிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உயர்மட்ட நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கருத்து தெரிவித்த அவர், தூக்கி எறியப்பட்ட என்னை விஜய் அரவணைத்தார். மனம் நொந்து போய் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே தன்னை தூக்கி வீசிய பிறகு ஒரே நொடியில் தன்னை தூக்கிவிட்டவர் தவேக தலைவர் விஜய் தான் என்று செங்கோட்டையன் உருக்கத்துடன் தெரிவித்தார். விஜயின் அரசியல் முதிர்ச்சியும் கள அனுபவமும் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாக்கவுள்ள ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவர் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்துள்ளார் என்பதுதான் முக்கியமானது. விஜயின் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து சுமார் 3 லட்சம் தமிழர்கள் தலா 1 லட்சம் வரை செலவு செய்து தமிழகத்திற்கு வர தயாராக இருப்பதாகவும் செங்கோட்டையன் கூறினார். சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி தவேகவில் இணைந்த செங்கோட்டையன் தற்பொழுது அக்கட்சியின் உயர்மட்ட நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில் இருந்த தொடர்பு குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்கள். சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை கடத்தி பணக்காரர்களுக்கு போதைப் பொருளாக விநியோகித்து வந்தவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இதற்காக தனித்தீவு ஒன்றையே எப்ஸ்டீன் வைத்திருந்தார். அவர் மற்றும் அவரது வாடிக்கையாளர்கள் தொடர்புடைய வீடியோக்கள், ஆவணங்கள், புகைப்படங்கள் எப்ஸ்டீன் கோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நீதிமன்ற உத்தரவின்படி இந்த லட்சக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இந்த கோப்புகள் பகுதி பகுதியாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் வெளியிட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில் இருந்த தொடர்பு குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோப்புகளை ஆய்வு செய்த ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள செய்தியில் 2017 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இருவருக்கும் இடையே நடந்த மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்திகள் எப்ஸ்டீன் கோப்புகளில் இடம்பெற்றுள்ளன. எப்ஸ்டீனை சந்திக்க வேண்டும் என அவருக்கு மெசேஜ் அனுப்பிய அனில் அம்பானி, உங்களது ஆலோசனை என்ன என்று கேட்கிறார். அதற்கு எப்ஸ்டீன் சந்திப்பை இன்னும் சுவாரஸ்யமாக்க உயரமான ஸ்வீடிஷ் பெண் ஒருவரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று பதில் அளிக்கிறார். அதற்கு அனில் அம்பானி, அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பதில் அளித்துள்ளார். மற்றும் ஒரு மின்னஞ்சலில் ஜூன் 2017 பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க எப்ஸ்டீனிடம் உதவியை அனில் அம்பானி நாடியுள்ளார். மேலும் 2019 மே மாதம் அனில் அம்பானி நியூயார்க்கில் உள்ள எப்ஸ்டீனின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்ததாக கோப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு ஆகஸ்டில் கடத்தல் வழக்கில் கைதான எப்ஸ்டீன் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டீனுடனான மற்றொரு உரையாடலில் தமக்கு மிகவும் பிடித்த ஹாலிவுட் நடிகை ஸ்கார்லெட் ஜான்சன் என்று அனில் அம்பானி குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அனில் அம்பானியின் தரப்பு மறுத்துவிட்டது.
மத்திய வெளியுறவு அமைச்சகம் எப்ஸ்டீனின் இந்த ஆவணங்களை குற்றவாளியின் ஆதாரமற்ற உளறல்கள் என்று கூறி நிராகரித்துள்ளது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்று தொழிற்சங்க தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான மண்டேல்சனின் உறவு தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை கொண்டு வந்துள்ளது. மண்டேல்சனை அமெரிக்க தூதராக நியமிக்க ஆலோசனை வழங்கிய மோகன் மெக்ஸ்வீனி பதவி விலகியதை தொடர்ந்து தற்பொழுது ஸ்டார்மரும் பதவி விலக வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தீயணைப்புத் துறையின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டீவ் ரைட் கீர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடு மாற்றத்தை காண வேண்டும் என்று கூறிய அவர், வாக்காளர்கள் எதிர்பார்த்தது இன்னும் நடக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தனது சொந்த அரசாங்கத்துக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஆலோசனையை பெறவில்லை என்று தெரிகிறது. மோசமான முடிவுகளை எடுக்கும் ஒரு பிரிவு குழுவிடம் அவர் ஆலோசனை கோருகிறார் என தெரிவித்துள்ளார். அதேவேளை RMT போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் எடி டெம்சி ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை எதிரொலித்து அவர் தொழிலாளர் வர்க்க வாக்காளர்கள் அந்நியப்படுத்துவதாக கூறினார். இவ்வாறாக தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட ஊழியர்களும் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டீன் சிறுமிகள் பாலியல் கொடுமை ஆவண சர்ச்சை, எலான் மஸ்கின் புதிய அறிவிப்பு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான வழக்குகளில் உண்மை கூறுவோருக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தொழிலதிபர் ஈலோன் மஸ்க் அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் விவகாரம் குறித்து உண்மைகளை வெளிப்படையாக கூறி அதன் காரணமாக யாராவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான சட்ட போராட்ட செலவுகளை தாமே ஏற்பதாக மஸ்க் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக எப்ஸ்டீன் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் வெளிவரும் நிலையில் இந்த தகவல்களை மறைக்க முயல்வோருக்கு எதிராகவும் போராடுபவர்களுக்கு தனது எக்ஸ் தளம் ஆதரவாகவும் இருக்கும் என்பதையும் ஈலோன் மஸ்க் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.